வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:23. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:38 வரை. துவாதசி பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை. விஷாகம் பின்பு அனுஷம். யோகம் இன்று காலை 6:22 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7 வரை. ரேவதி பின்பு அஸ்வினி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை பொறுமையுடன் செயல்படுத்துவீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். எதிலும் நிதானம் தேவை. நெருக்கம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி குழப்பங்கள் ஏற்படும். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை கூடும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி மேன்மைகள் உண்டாகும். மிருகசிரீஷம் தன்னம்பிக்கை ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை மகிழ்ச்சிகள் ஏற்படும். புனர்பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களை, உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பணியில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது. லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். சுற்றி உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உத்திரம் ஆதரவான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் யோசித்து செயல்படுவது நல்லது. தேகநலன் சீராகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்.
முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். கடமைகள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் கிடைக்கும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் ஆதரவுகள் அதிகமாகும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். காலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். வியாபாரத்தில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நெருக்கம் ஏற்படும். சுவாதி பொருள் வரவுகள் கூடும். விசாகம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் கூடும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகள் கூடும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சாகம் நட்புகள் கிடைக்கும். அனுஷம் செலவுகள் கூடும். கேட்டை நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களை, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தேகநலன் சீராகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆதரவுகள் அதிகமாகும். பணியில் நிதானம் தேவை. அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். சொந்த பந்துங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் நிம்மதி கிடைக்கும். பூராடம் ஆதரவுகள் கூடும். உத்திராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் கௌரவங்கள் கூடும். அவிட்டமா லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களும் கௌரவங்களும் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆர்வம் ஏற்படும். சதயம் நெருக்கம் உண்டாகும். பூரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களை, வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் விஷயத்தில் நிதானமாக செயல்படவும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நிதானமாக செயல்படவும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள். ரேவதி வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.